ஹalleluya. ரோமர் 12வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். ஒருவன் உங்களுக்கு தீமை செய்திருந்தாலும் அவனுக்கு நீங்கள் தீமை செய்யாதிருங்கள், நன்மை செய்ய பழகுங்கள் தேவஜனமே. ஆம், இந்த நாளிலே தேவனுடைய வருகைக்கு இந்த உலகம் ஆயத்தமாய் இருக்கிற பொழுது அக்கிரமத்தின் மிகுதியால் அன்பு எந்த இடத்திலும் இல்லாதபடிக்கு தனிந்து போகிற நாட்களிலே இருக்கிறோம். எனவே ஒருத்தர் நமக்கு தெரிந்து தீமை செய்தாலும் தெரியாமல் தீமை செய்திருந்தாலும் கூட அவர்களை மன்னித்து பழகுங்கள், அதற்கு எதிராக நீங்கள் தீமை செய்யாதிருங்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை இந்த நாளிலே சொல்லுகிறது. ஆம் தேவஜனமே, ஆபிரகாமுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயத்தை கொடுத்தார். ஆம் பாருங்கள், லோத்துவை கொண்டு வருகிறார், தன்னுடைய சகோதரன் மகன் என்று சொல்லி அழைத்து கொண்டு வருகிறார். ஆனால் லோத்து இதோ சோதம் கொமோராவை பார்க்கிற பொழுது அது ஏதேன் தோட்டத்தை போல இருந்தது என்று சொல்லி இதோ ஆபிரகாமிடத்தில் கூட கேட்காதபடிக்கு இதை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சென்று விடுகிறான். ஆனால் அந்த பட்டணத்தில் அழிவு வருகிற பொழுது இதோ லோத்து குடும்பத்திற்காக ஆபிரகாம் ஜெபித்ததை பார்க்கிறோம். இவன் இஷ்டத்திற்கு தானே செய்தான், இவன் தானே சென்றான், இவனுக்காக நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இதோ என்னை மதிக்கவில்லையே என்று சொல்லி அவனை என்ன செய்யவில்லை, அவனை உதாசீனப்படுத்தவில்லை, அவனுக்காக ஜெபிக்க மறக்கவில்லை, மாறாக என்ன செய்தான், ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம், அவனுக்காக ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் தேவஜனமே, ஸ்தேவான் கூட என்ன செய்கிறார், இறுதி மூச்சிலே கூட கல்லெறிந்து கொல்லப்படுகிற அந்த இறுதி மூச்சிலே கூட இதோ இவர்களை மன்னியும் என்று சொல்லி கல்லெறிந்தவர்களை பார்த்து சொன்னார் அல்லவா. ஆம் தேவஜனமே, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அப்படிப்பட்ட ஒரு குணம் வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனவே தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், ஆசீர்வதியுங்கள் அவர்களை, நிச்சயம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஸ்தோத்திரம்.